ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ரெமடின்னு பார்த்தீங்கன்னா, வாதத்தால் ஏற்படுற கஷ்டத்தை போக்குறதுக்கான ஒரு சின்ன ரெமடி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதை நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு தொக்கு, வெங்காயம் தக்காளி போட்டு காரமாக தொக்கு, பொன்னாங்கண்ணி கீரை புளி வச்சு கடைஞ்சிருக்காங்க, சாதம். இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாத குணம் உள்ளவங்களுக்கு வாதம் அதிகமாகிடுது. இதில் சேப்பக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு தான் கீரை செய்யும்போது, பருப்பு சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் செய்யும்போது செய்கிறாங்க. ஆனால் வேறு வழி கிடையாது. வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு வந்துடுது. அப்போ நம்ம ஏதாவது நம்ம உடம்புக்கான வைத்தியம் பார்க்கணும் போது டக்குன்னு செய்ய வேண்டிய இது ஒரு வைத்தியம். நல்லாயிருக்கும். இது செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சாதம் கொதிக்கும் போது வர தண்ணி, அதாவது அரை வேக்காடு இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கணும், நல்லா சூடாக இருக்கும்போது. இதில் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஓமம் வறுத்து பவுடர் பண்ணது, அதே மாதிரி சீரகம் வறுத்து பவுடர் பண்ணது, பெருங்காய பவுடரு, உப்பு. இதில் முக்கியமான ஐட்டம் நெய். இந்த நெய் எதுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஷ்டம் புரோட்டீன் கம்மியாக இருக்கும்போது தான் இந்த வாதம் வெளியேறாமல் நம்ம உடம்பு கஷ்டப்படுது. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி முட்டி வலி, கால் வலி இதெல்லாம் வருது. அப்போது இந்த தண்ணியில் கொஞ்சம் நெய் கலந்து சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக கால் வலி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நைட் நேரத்தில் கூட இந்த கஷ்டம் வரும். மூச்சு பிடிச்சிக்கிறது, முன்னாடி பக்கம் முன்னாடி பக்கம், தூங்கி எழுந்த உடனே குதிகாலை கீழே வைக்க முடியாமல் கஷ்டப்படுறது, முட்டி வலி. இது பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போதும். எல்லாமே அதே அளவு. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உப்பு, ஓமம், பெருங்காயம் எல்லாமே நல்லா கலந்து காஃபி டீ சாப்பிட்ற மாதிரியே நம்ம சாப்பிட்லாம், உட்காந்து சூடாக அழகாக. இது வாத உடம்புக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ரெமடி. இது ஒரு சில ஃபேமிலியில் முழுகாமல் இருக்கவங்க இல்லையா, 7 மாதத்துலேருந்து ஜீரணம் ஆகாது, கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால சிலருக்கு வாத உடம்புக்காரங்களுக்கு ஜீரணம் ஆகாது. ஒரு சில ஃபேமிலியில் இதை குடிக்க கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல வீட்டு வைத்தியம். இந்த தண்ணி நைட்டில் இந்த சாதம் தண்ணி கிடைக்கலன்னா வெந்நீரில் கலந்து கூட இந்த மாதிரி சீரகம், ஓமம், பெருங்காயம், உப்பு அதெல்லாம் கலந்து நல்லா கொதிக்க வச்சு சூடாக குடிச்சிங்கன்னா இந்த வாதத்தை வெளியேற்றும். முட்டி வலி, கால் வலி, முதுகு பிடிக்கிற வலியெல்லாம் போயிடும். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெமடி தான். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடிக்கடிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே, நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ரெமடி. சாப்பிடுங்க, சந்தோஷமாயிருங்க.